Hello viewers, welcome to my channel Poongodi's kitchen. இன்னைக்கு தோசை கல் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தோசை கல்லை க்ளீன் பண்ணுறதுக்கு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், வினிகர் 1 டீஸ்பூன் இதெல்லாம் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இரும்பு தோசை திருப்பியை வச்சு இந்த ஓரத்தில் பிடிச்சிருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துருங்க. எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் சுரண்டி எடுக்க முடியுமோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். பெரும்பாலும் சென்டரில் ஒன்றும் உங்களுக்கு கருப்பாக பிடிக்காது, ஏன்னா டெய்லி தோசை ஊற்றிட்டுருக்குறோம். இந்த கார்னரில் தான் அதிகமாக கருப்பாக பிடிச்சிருக்கோம். அதை நல்ல இரும்பு தோசை திருப்பி வச்சு நல்லா சுரண்டி ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ சைடில் இருக்கிறதையும் கூட அதே போல் எடுத்துருங்க. சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ரொம்ப நல்லா க்ளீனாக எடுத்துட்டா உங்களுக்கு அதுக்கப்புறம் சும்மா கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த கருப்பாக இருக்கிறத நல்லா சுரண்டி எடுத்துருங்க. ஒரு நல்ல இரும்பு தோசை திருப்பியை வச்சு அதை நீங்கள் செய்யலாம். பேக் சைடு அவ்வளோ கட்டாயம் இல்லை க்ளீன் பண்ணுறது. ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமம் எடுத்துருங்க. என்னோடது அலுமினிய தோசைக்கல். இரும்பாக இருந்தாலும் இதே மெத்தடு தான். இரும்பு தோசைக்கல் யூஸ் பண்ணிங்கனாலும் இதே போல் தான் நீங்கள் க்ளீன் பண்ணணும். மந்த்லி ஒன்ஸ் அல்லது 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி தோசைக்கல்லை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த கருப்பாக பிடிச்சதை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை கொஞ்சம் சூடு பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் சூடு பண்ணுங்க. கொஞ்சமாக தண்ணியை தொளிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தோசைக்கல் சூடாயிருச்சான்னு சொல்லிட்டு. சூடாயிருச்சு பாருங்கள். இப்போ ஒரு துணியை பிடிச்சிட்டு அதை இறக்கி அதே பேப்பர் மேலே வச்சு க்ளீன் பண்ணுவோம். டேபிள் சால்ட்டை மேலாக தூவுங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரையும் அது மேலே தூவுங்க. கையை முகத்தையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ வினிகர் 1 டீஸ்பூன் ஊற்றுங்க. இது ஆசிட் மாதிரி ஒரு ஸ்மெல் வரும், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 1 மினிட்டுக்கு அப்புறம் இதை நீங்கள் நல்லா தேய்க்கலாம். ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு துணியை பிடிச்சிக்கோங்க. கொஞ்ச நேரம் லைட்டாக சூடு இருக்கும். அதுக்கு அடுத்தது இதை நீங்கள் இரும்பு கம்பியை வச்சும் க்ளீனாக தேய்க்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோவாக பிடிச்சிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இதில் போயிடும். நல்லா அழுத்தி ஃபுல்லாக ஒரு தடவை தேய்ச்சிருங்க. அதுக்கு அடுத்தது நம்ம தண்ணியிலையே லிக்விட் போட்டு கழுவலாம். வாஷிங் லிக்விட் போட்டு ஸ்க்ராப்பர் வச்சு நல்லா க்ளீனாக தேய்ச்சிடுங்க. ஃப்ரண்ட்டில் பேக்கில் நான் ரொம்ப சுரண்டி எடுக்கலை, அதனால் லைட்டாக பிளாக்காக இருக்குது. ஃப்ரண்ட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியை வச்சு நல்லா அலசிடுங்க. இப்போ தோசைக்கல் நல்லா பளபளன்னு வந்துருச்சு பாருங்கள். இதே இரும்பு கல்லாக இருந்ததுன்னா உங்களுக்கு பிளாக்காக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு தொடச்சிட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு தேய்ச்சி வைக்கணும். இது இரும்பு கல்லுக்கு அவசியமாக பண்ணணும், அப்போ தான் ரஸ்ட் வராமல் இருக்கும். தோசை கல்லை கழுவுனாக்க தோசை எடுக்க வராது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நான் அதை சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. அதை நல்லா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த காம்பை வச்சு நமக்கு பிடிக்க வர்ற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடு ஏறின உடனே இப்படி தேய்க்கணும். வெங்காயத்தை வச்சு நல்லா ஃபுல்லாக தோசைக்கல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா கருகிற வரைக்கும் வறுக்கணும். அதுவும் எல்லா தோசைக்கல் ஃபுல்லாக படுற மாதிரி நீங்கள் வறுத்து பிளாக் ஆன உடனே எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றலாம். இல்லைன்னா இது ரொம்ப ஈஸி. ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஃபுல்லாக அந்த மாதிரி தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு எடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது
ரொம்ப சூடாக இருக்கும் தோசைக்கல். அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த சூட்டை குறைச்சிட்டு தான் தோசை ஊற்றணும். சூட்டோடு ஊற்றுனீங்கன்னா தோசை மாவு உடனே வெந்துக்கிட்டு சுருண்டுரும். அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த சூட்டை நல்லா குறைச்சிட்டு இப்போ நீங்கள் தோசை ஊற்றலாம். எப்பயும் தோசை ஊற்றுற மாதிரி 2 ஸ்பூன் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஆயில் மேலாக ஊற்றி 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா சூப்பராக தோசை வெந்துருச்சு. ஈஸியாக எடுக்க வரும் பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயத்தை தேய்ச்சிட்டு ஈஸியாக எடுக்க வரும். அதனால் அடிக்கடி தோசைக்கல்லை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் இதை போல் நிறையா கிச்சன் டிப்ஸு தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.